எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு சிறப்பான வேட்பாளர் சகோதரி சரண்யா அவர்கள் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க. நீங்கள் 75 வருஷ காலமாக ஒரு தேர்தல் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நடந்து வருவாரா? நடந்து வரமாட்டார். ஒரு பெரிய டெம்போவில் வருவார், டாட்டா காட்டிட்டு போவார். பேசுவாரா? பேச மாட்டார். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நாம் தமிழர் கட்சி பிப்ரவரி மாதம் 21 ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்திட்டாங்க, சட்டப்பூர்வமாக அறிமுகப்படுத்திட்டாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் பரப்புரை மேற்கொண்டு வராங்க, மக்களை சந்திச்சுட்டு வராங்க. ஆனா இந்த திராவிட கட்சிகள்ல எவ்வளவு ஒரு அலட்சியம்! அதாவது உங்களால மட்டும்தான் அது, இந்த பொதுமக்களால எவ்வளவு ஒரு அலட்சியம்! வேட்பாளர்களை முடிவு பண்றதுக்கே அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணாங்க. அப்ப எப்ப உங்களை சந்திப்பாங்க? இவ்வளவு அலட்சியமா அவங்க ஏன் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க? ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க ஓட்டு போட்டுருவீங்க. அவங்க பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருவாங்க. அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் வாங்கிட்டு, ஒருவேளை இந்த முறை அவங்களுடைய நிர்ணய தொகை 5000 ரூபாய் போல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க பக்கத்துல ஒரு திமுக கட்சிக்காரர் பாக்கெட்ல உதயநிதி போட்டோ வச்சிருந்தாரு, சாப்பிட்டு இருந்தாரு பக்கத்துல. அவர் கேட்கிறாரு, இந்த முறை பெரம்பூர் தொகுதிக்கு 5000 ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பா 5000 ரூபாய் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா சாப்பிடுற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மதியம் நடந்த விஷயம். அப்போ நம்ம அண்ணன் இப்ப முன்னாடி பேசியிருந்தாரு, ஒரு மாட்டோடைய விலை 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆடோட விலை கூட 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருக்கு. ஏங்க வெளிநாட்டு நாய்க்கு கூட மதிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? 18,000 ரூபாய் அந்த மாதிரிலாம் போகுது. ஆனா மனுஷனோட ஓட்டு, உங்களோட ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ஓட்டு போடுறீங்க. ஆனா உங்க ஓட்டோட மதிப்பு வெறும் 5,000 ரூபாவா? சொல்லுங்க. அந்த ஒரு ஓட்டால உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்துன்னு நீங்க யோசிச்சீங்களா? இந்த ஓட்டு போடணுமா, ஓட்டு நம்ம நிறைய விஷயம் சொல்றோம். இந்த ஓட்டால என்ன பண்ண முடியும்? இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டுல ஓட்டால ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்வு செய்யறோம், இந்த நாட்டை ஆள்றவங்களை தேர்வு செய்யறோம். அப்போ அவங்களை தேர்வு செய்யறவங்க உங்களுக்கு எந்த வகையில பயன்படுறாங்க, எப்படி இந்த நாட்டுக்கு பிரயோஜனமா இருக்காங்கன்றத யோசிக்கிறீங்களா? திமுக ஜெயிச்சாலும் சரி, அதிமுக ஜெயிச்சாலும் சரி, ஏற்கனவே போட்ட ரோட்டை நோண்டி மறுபடியும் டிரைனேஜ் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனா மழை வந்தா தண்ணி உள்ள போதா இல்ல மேல ஓடுதான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. அப்போ எப்படி நீங்க திரும்ப 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 இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறீங்க? எதனால ஓட்டு போடுறீங்க? 5000 ரூபாய் போதுமா உங்களுக்கு? 5 வருஷத்துக்கு 5000 ரூபாய் போதுமா? நீங்க சம்பாதிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, ஒரு மூட்டை தூக்குற சிமெண்ட் அந்த சித்தால் வேலை செய்யறவர் கூட 1200 ரூபாய் 1500 ரூபாய் இருந்தாதான் ஒரு நாள் வேலை செய்யறாரு. காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் அவருடைய வேலை நேரமா இருக்கு. நீங்க 5 வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்கு அடகு வைக்கிறீங்களே உங்களோட வாழ்க்கைய, உங்களோட உரிமைய, உங்களுடைய பிள்ளைங்களை. எப்படி உங்களால முடியுது? அந்த இலவசம் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு தன்மானத்தோட வாழறதுக்கு பிடிக்குமா, இல்ல கையேந்தி பிச்சை எடுத்து வாழறதுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. உங்களாலதாங்க ஒரு அறிக்கையை பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாரு, இப்ப 2000 ரூபாய் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டாரு. இவரு உடனே நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாரு. மூணாவதா ஒருத்தர் 2500 ரூபாய். அவருடைய திரையில சர்க்கார் படம் நடிச்சாரு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சர்க்கார் படத்துல மிக்சி டிவி எல்லாத்தையும் தூக்கி கடாசுங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட எண்டுல, அப்போ இலவசங்கள் கொடுக்க கூடாது, ஒரு சரியான ஆட்சி முறையை தேர்வு பண்ணணும் அப்படின்னு படத்துல நடிக்கக்கூடிய உங்களுடைய நடிகர் இருக்கார் இல்லையா, ஹீரோ, இப்போ நிஜ வாழ்க்கையில என்ன பண்றாரு? அவருடைய தொண்டர்களை வச்சு, அவருடைய ரசிகர்களை வச்சு என்ன பண்றாரு? 4 பிரெட்டு, முட்டை, பால், பூஸ்ட், இது கூட வாங்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். சொல்லுங்க, இது கூட வாங்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். உங்களை நீங்க காலங்கள் போக போக நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும், நம்மளுடைய அறிவு உயரணும், நம்மளுடைய படிப்பு உயரணும். ஆனா இங்க அரசியல் ஒரு வரும்போது காலங்கள் போக போக நம்மளுடைய புத்தி மழுங்கி 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 இன்னும் கீழே தான் போகுது. சிந்திக்கவே மாட்டேன்றீங்க. நீங்க ஏன் சிந்திக்க மாட்டீங்க? திரும்பவும் சொல்றேன், 5000 ரூபாய் உங்களுக்கு எத்தனை நாள் பயன்படும்? ஆடு மாடுகளுக்கு கொடுக்குற மதிப்பை விட
உங்களுடைய 5 வருஷ வாழ்க்கைக்கு கொடுக்கிற விலை ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுடைய ஓட்டு இந்த வாழ்க்கைய எவ்வளவு உங்க பிள்ளைகளோட வருங்காலத்தை சீரழிக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒருத்தரை ஒரு கொலை செஞ்சிடறாங்க, இல்ல ஒரு கொள்ளை அடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்றாங்க? ஏதோ ஒண்ணு ஆகுது. அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இந்த போலீஸ் படையோ சரி, இல்ல நம்ம டெல்லியில இருந்து இறக்குவாங்க சிறப்பு, அவங்க எல்லாம் சரி, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஆனா நம்ம நாட்டுல 10 வயசு பிள்ளைங்க கிட்ட என்ன மாதிரி பொருள்கள் கையில இருக்கு? மாத்திரை இருக்கு, ஊசி இருக்கு, கஞ்சா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இது ஏன் எந்த போலீஸ்காரங்க கணக்கோ தெரிய மாட்டேங்குது? இது ஏன் எந்த அரசியல்வாதிகளுக்கோ தெரிய மாட்டேங்குது? தெரியுமா உங்களுக்கு? எந்த பணக்கார பசங்களும் மது பொருள்களை பயன்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் அடியாளா போறாங்களா? யாருக்காவது அடியாளா போறாங்களா? ஒரு அரசியல்வாதிக்கு அடியாட்கள் தேவை அப்படின்னா எந்த இடத்துல இருந்து போறாங்க? ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல, அதாவது சேடுல வாழக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல இந்த பெருக்கிற துடைக்கிற வேலைங்களுக்கு எங்க இருந்து ஆளுங்க போறாங்க? நம்ம சமூகத்துல இருந்து, நம்ம பகுதியில இருந்து தான் ஓடுறாங்க. ஜெயின்லாம் இங்கெல்லாம் இவ்வளவு பெரிய மாடிங்க கட்டின்னு வீடு வந்துட்டாங்க. உங்களுடைய இடங்களுக்கு பட்டா இல்ல. அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி பட்டா கொடுக்குறாங்க? கோடி கோடியா விற்கிறாங்க அந்த பிளாட்ட. எப்படி விற்கிறாங்க? எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா நீங்க? உங்களுடைய உரிமை தானே, இந்த தமிழ்நாடு நம்மளுக்கானது தானே. சொல்லுங்க. வணங்குறதுக்கு 1000 சாமிகளை உருவாக்கிறோம். செங்கலை சாமியாக்குறோம், மரத்தை சாமியாக்குறோம், மனுஷனை சாமியாக்குறோம். ஆனா வாழறதுக்கு, அதுவும் தமிழர்கள் வாழறதுக்கு இந்த ஒரே ஒரு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாடு, தமிழர்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி நீ வெளியில போனா நீ ஒரு அகதி. உன்னுடைய நாட்டை பாதுகாக்கணும்னா, உன்னுடைய நாட்டை திரும்பவும் பாதுகாக்கணும்னா, நீ அதுல ஒரு ராஜாவா வாழணும்னா தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும். இந்த திராவிட கட்சிகளை, எல்லா திராவிட கட்சிகளையும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரே ஆம்பளை, ஒரே தமிழ, தைரியமான தமிழ் சீமான் தான். யாராவது அவங்களை எதிர்த்து பேசியிருக்காங்களா? சொல்லுங்க. பேச முடியுமாங்க நம்மளால நின்று? நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா? எங்க போயிட்டு இருப்போம். கரெக்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் செத்துருவோம் நம்ம. அப்ப எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டோம். ஆனா அது கிடையாது. நீ எதிர்த்து பேசியிருப்ப, அதனால உன்னை போட்டு தள்ளிட்டான். நீ செத்துனதான் எவனுமே வந்து நிக்க மாட்டான். 4 பேர் உன் தெருவில் இருக்கிறவங்க அழுவா, உன் பொண்டாட்டி தான் 1 மாசம் அழுவா. அதுக்கப்புறம் உன் பிள்ளைங்க காலத்துக்கும் கஷ்டப்படும். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? நமக்கு குடி இருந்தா போதும். எல்லா நாட்டிலயுமே சரக்கு இருக்குதுங்க, சாராயம் இருக்குதுங்க. சூப்பர் மார்க்கெட்லயும் வச்சு சாராயங்களை விற்கிறாங்க. ஆனா எந்த நாட்டிலயும் அரசு விற்கல. புரியுதுங்களா? எந்த நாட்டிலயும் அரசு விற்கல. இந்த நாடு ஏன் அரசு சாராயம் விற்குது? எதனால சாராயம் விற்குதுன்னு தெரியுமா? இப்போ ஒரு பொருள் நம்ம சாப்பிடுறோம், காலையில 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறோம், சாராயத்தையும் நம்ம சாப்பிடுறோம், அதே திரும்ப குடிக்கிறோம். வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், ஒரு ஹேபிட்க்கு, ஒரு பழக்க வழக்கம், பிறந்த நாள் ஃபங்க்ஷனு, திருமண நாள் ஃபங்க்ஷனு, பார்ட்டி கொடுக்குறோம். ஆனாலும் நிறுத்திக்காம தினமும் உங்களுக்கு குடிக்க தூண்டக்கூடிய வகையில அந்த சாராயத்துல ஒரு கெமிக்கல் கலக்குறாங்க. திரும்ப உங்க புத்தி, மூளை எல்லாமே மழங்கி அதையே நீங்க திரும்ப குடிக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு அதுல ஒரு கெமிக்கல் கலக்குறாங்க. எதுக்காக அது? இப்ப சாராயத்துல வர வருமானத்தை விட எங்க அண்ணன் சொல்ற மாதிரி உணவு சாப்பிடுற 3 வேளைக்கு அதுல வர வருமானம் அதிகம் இல்லையா? விவசாயத்திலயோ இல்ல கால்நடைகளை வளர்ப்பதுலயோ வர வருமானம் அதிகம். ஆனா அதை அரசாங்கம் எடுக்காம சாராயத்தை எடுக்கிறது. உங்களை போத நிலைமையில வச்சு நீங்க சிந்திக்காம ஆகணும். நீங்க சிந்திக்கவே கூடாது. நீங்க கல்வியில படிச்சு வளரக்கூடாது. அதனால சின்ன பசங்க கிட்ட போதை மாத்திரை. பெண்கள் வெளியில வந்து படிக்கணும்னா அவங்களும் வெளியில வரக்கூடாது. அதனால பாலியல் தொல்லை. இப்ப பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கணும்னா அவங்க வெளியில நம்ம அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. ஐயோ நம்ம பிள்ளை பெத்துட்டோம், வளர்த்துட்டோம், வீட்லயே வச்சுக்கலாம்ன்ற நிலைமை வந்துருச்சு. அப்ப அவங்களையும் கல்வியில இருந்து விளக்குறாங்க, அறிவற்ற சமூகமும் மாத்துறாங்க. உங்களையும் குடிகாரங்களா வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் வருவாங்க, ஒரு டாடா கடைக்கு கோழி பிரியாணி கொடுப்பாங்க. நீங்க வாங்கிட்டு அந்த கொடியை குடிச்சிட்டு நீங்களும் ஒரு 100 பேர் அது பின்னாடி போவீங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கண்ணுக்கே தெரியாம பணத்தை கொடுத்து க்ளோஸ் பண்ணி ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவாங்க. நீங்க திரும்பவும் இந்த நிலைமையில தான் நின்று நாங்க அடுத்த முறை பேசும்போது திரும்பவும் கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்க. தயவு செய்து சிந்திங்க. உங்களுக்காக எங்க அண்ணன் எவ்வளவு நல்ல திட்டங்களை வச்சிருக்காரு தெரியுமா? உங்க வாழ்க்கைக்காக படிச்சவங்க படிக்காமதவங்க இல்லாம எல்லாருக்குமே ஒரு அரசு வேலை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த ஆட்சியாவது கொடுக்கும்னு சொல்லியிருக்கா? கொடுத்துருக்கா? சொல்லுங்க.
ஆசிரியர்களுக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்கல. அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு எங்க அண்ணன் சீமான் தான் போய் நின்னாரு. துப்புரவு பணியாளர்களுக்கு, அதுவும் கொரோனா காலகட்டத்தில் வேலை செஞ்ச துப்புரவு பணியாளர்களுக்கு வேலையை நிரந்தரமாக்குமோன்னு சொன்னாங்க. ஆனா அதையுமே அவங்க பண்ணல. அவங்களும் போராடினாங்க. அவங்கள பாத்ரூம் கூட போக விடாம பாத்ரூமை பூட்டி வச்சு குப்பை மாதிரி அள்ளி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டாங்க. அந்த வேலை செஞ்சவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கவங்களும் அதுல இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. எங்க அண்ணன் வந்து படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் அரசு வேலை தர. கண்டிப்பா அரசு வேலைன்னா ஒரு 25,000 30,000 சம்பளம் இருக்குங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த 5,000க்கு 10,000க்கு 1000த்துக்கெல்லாம் கையேந்த தேவையில்லை. நீங்க பிள்ளைங்களை மட்டும் பெத்து போடுங்க. 3 வயசுல 2 வயசுல ஸ்கூலுக்கு கூட்டு அனுப்புங்க. குழந்தை விளையாடும். உங்க குழந்தைய எப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆக்கி நாங்க திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. கேளுங்க. யூடியூப்ல எல்லாமே வீடியோவா வருது உங்களுக்கு. அந்த பிள்ளை வந்து என்ன ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, டான்ஸ் ஆடணுமா, பாட்டு பாடணுமா, ஓட்டப்பந்தயம் ஓடணுமா, அந்த அளவுக்கு அந்த குழந்தைய ஆசிரியர்கள் படிச்சு அவங்க அதுல இருந்து அந்த ஆசிரியர்கள் படிச்சு அந்த வழியில் அந்த குழந்தைய கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கி இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல சிறந்த மனிதனா உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க உங்க பிள்ளைங்கள. இந்த மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் எந்த அரசியல் கட்சி கொடுத்துருக்கு சொல்லுங்க? 2 திட்டம் தாங்க சொன்னேன். அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, ஒரு பெண் முதலமைச்சர். எனக்கும் பிடிக்கும். என்னுடைய முதல் ஓட்டு அவங்களுக்கு தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஓட்டே போடல, திரும்ப சீமானுக்கு தான் போட்டேன். அவங்களால கூட பெண்களுக்கு சம உரிமை வாங்கி தர முடியல. பெண்களுக்கு 50 விழுக்காடு வாங்கி தர முடியல. ஆனா கட்சி ஆரம்பிச்ச அடுத்த விஷயத்துல இருந்தே ஒவ்வொரு தேர்தலையும் பெண்களுக்கு சம உரிமைன்றது எங்களுடைய கொள்கையா மாத்தி, ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம், 2 பேருமே சமம், பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நாங்க பெண்கள் போய் எங்க கூட்டத்துல நின்னா எங்க அண்ணன்மார்கள் எந்திரிச்சு எங்களுக்கு வழி விடுவாங்க உட்கார்றதுக்கு. அவங்க நிப்பாங்க. வயசானவங்க இருந்தாலும் அதே தான் செய்வாங்க. மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. எங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் 117 பெண்கள் 117 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. பாராளுமன்ற தேர்தலில் 20 பெண்கள் 20 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. எல்லா தேர்தலையும் எங்களுடைய அறிக்கைகள் மாறுவதில்லை. வேலை வாய்ப்பு, பட்டா வாங்கி தருவோம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தருவோம், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை தருவோம். எல்லாமே எங்க அண்ணா வந்து சொன்னதை மாத்தாம அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே விஷயத்த தான் சொல்றாரு. நீங்க திமுக காரங்களா இருந்தாலும் அதிமுக காரங்களும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்க நாம் தமிழர் கட்சி தான் வந்து நிக்குது. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சீமானந்தன் தான் வந்து நிக்கிறாரு. ஜாதி பார்த்து ஓட்டு போறத ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு. எல்லா மொழிக்காரங்களும் இங்க வாழலாம், வேலை செய்யலாம், எது பண்ணும். ஆனா தமிழர்கள் தான் இங்க ஆளணும். எதுக்கு தமிழர்கள் ஆளணும்? காடு வளம் எல்லாமே அழிக்கிறாங்க. மலைகளை சுரண்டி எடுத்துட்டு போறாங்க. ஏதாவது நம்ம கேள்வி கேட்க முடியுமா? மலைகளை உருவாக்க முடியுமா? நதிகள் எல்லாம் மூடப்படுது. தண்ணி டேங்கர் லாரியில தண்ணி வரும். எங்க பகுதியில திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில டேங்கர் லாரியில தான் தண்ணி. குழா தண்ணி எல்லாம் சின்ன வயசுலோட முடிஞ்சு போச்சு. அந்த தண்ணி அந்த ஓட்டிட்டு வர டிரைவர் தம்பி சொல்றாரு, இது தாமிரபரணி தண்ணி. டே தம்பி, தாமிரபர தண்ணி எல்லாம் உங்க கண்ணுல கூட காட்ட மாட்டாங்கடா. அது ஃபுல்லா கோகோ கோலா பெப்சி கம்பெனிக்கெல்லாம் அடகு வச்சு எப்பவோ அந்த பணத்தை அவங்க ஏப்ப விட்டுட்டாங்க. இதெல்லாம் மீட்டு எடுக்கணும், உங்க வாழ்க்கையை திரும்பி உங்களுக்கு சொர்க்கமா கொடுக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமானந்தன் ஆட்சிக்கு வந்தாதான் முடியும். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அப்பதானே உங்களுக்கும் தெரியும் நாங்க எப்படி ஆட்சி செய்யணும்னு. நீங்க வாய்ப்பே கொடுக்காம அவங்களுக்கே திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எங்களோட ஆட்சி நீங்க எப்பதான் பாப்பீங்க? தயவு செஞ்சு இந்த தேர்தல்ல நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். யூடியூப்ல பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். தேடுங்க. ஒரு விஷயம் வேணும்னா தேடணும், தேடினாதான் கிடைக்கும். தேடாம உட்காந்துட்டு இருந்தா எதுவுமே உங்களுக்கு தேடி தட்டுல வராது. உழைச்சாதான் சோறு, தேடினாதான் நல்ல ஆட்சி. அந்த மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சியில இந்த சட்டமன்ற தேர்தல்ல எங்களுடைய விவசாய சின்னத்துக்கு உங்க வீட்டு பொண்ணு சரண்யா அவங்க வந்து இங்க நிக்கிறாங்க. உங்க இடத்தோட பொண்ணு. இங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற யார் யாருக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். வேற எங்கேயோ நிக்கிற ஒரு வேட்பாளருக்கு இது தெரியாது. ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் உங்க கண்ணில் கூட அவங்க பர மாட்டாங்க. ஆனா இந்த பிள்ளை இங்கேயே இருக்கும், உங்களுக்காக எல்லாமே செய்யும். இந்த தொகுதியுடைய எங்களுடைய கட்சிக்காரன் ஐயனார் உங்களுக்கு தெரியும்.
எவ்வளவு விஷயம் பண்றாரு, மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த முறை உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர்.